விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் வந்து இந்தியால பிறந்தவர், குஜராத்ல விளையாடினவர். அதுக்கப்புறம் அங்க போய் செட்டில் ஆயிருக்காரு. ஹி இஸ் பிளேயிங் வண்டர்ஃபுல் கிரிக்கெட். பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போது யூ நீட் a very quality spinner. அக்ஷர் பட்டேலோட குவாலிட்டி ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் bowling ஸ்டைல்ல இருந்து ரிஸ்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் எல்லாமே அவர் பெட்டர். பட் ராகுல் டிராவிட் வந்து as I always say எப்பவுமே எனக்கு பேட்ஸ்மேன் வேணும். ஃபர்ஸ்ட் கோலியோட விக்கெட் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். தொடர்ந்து எல்லா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்லயும் பாகிஸ்தானுக்கு முடிச்சிருக்காரு. இஃப் ஐம் ரைட். பச்சை கலரை பார்த்தாலே தெரியும். கேமரூன் கிரீன் வந்து bowling பண்ணா 6 அடிச்சாரு. கேமரூன் கிரீன் ஏப்பா அப்படின்னு கேட்டா நீ கிரீன் பேர் வச்சிருக்காருன்னு சொல்லுவாரு. அவர் 2 இடத்துல சூப்பரா விளையாடுவாரு. ஒன்று அவர் மேல ஓவர் பிரஷர் மூவ் பண்ணா செமையா விளையாடுவாரு. ரெண்டாவது யாராவது ஒருத்தர் அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ளீஸ் பாகிஸ்தான், அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்கன்னா குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இந்த T20 வேர்ல்டு கப் வந்து ஒரு எந்த டீம் யாரை அப்செட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஏன்னா யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானை அப்செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து நாளைக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்கு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்றப்ப நம்ம என்ன நினைப்போம், ஒரு கருத்து கணிப்பா இந்தியா ஈஸியா ஜெயிச்சிரும் அப்படின்னு. பாகிஸ்தான் ஒரு நல்ல பேஸ் அட்டாக்கோட இருக்காங்க, இந்தியா நல்ல பேட்டிங்கோட இருக்காங்க. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச்ல? பஸ் என்னைக்குமே நீங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து குறைச்சு ஓகேங்களா. ஏன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவல் பிரஷர் இருக்கும். அப்கோர்ஸ் இப்ப T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் மோக்கா இல்ல அப்படின்னா கூட மறுபடியும் we have given a wonderful comeback in last T20 World Cup when we played in Australia against Pakistan. So அது ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் கண்டிப்பா மவுண்ட் ஆயிருக்கும். அண்ட் கொஞ்சம் இந்த நம்ம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இந்தியாவுக்கு எதிரான சிந்தனை உள்ளவங்களால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டும் இதையும் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கும் ஒண்ணு. பட் இன்னொரு வகையில ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாகிஸ்தானுக்கு என்னன்னா they are coming up after a very ஒரு பெரிய ஃபெயிலியர்ல இருந்து வராங்க. அண்ட் அது ஆக்சுவலா வந்து அந்த மேட்சை வச்சு நீங்க கம்பேர் பண்ணா அது பெரிய ஃபெயிலியர் கிடையாது. ஏன்னா யூஎஸ்ஏ பிளேடு வெரி குட் கிரிக்கெட் டு பி ஹானஸ்ட். ஓகேங்களா. அவங்க சும்மா வந்து ஆனா கிவன் டே பாகிஸ்தான் சொதப்பிட்டாங்க, இட்ஸ் அ நைட் மேர் டே அப்படிலாம் கிடையாது. தே பிளேட் எக்ஸலன்ட் கிரிக்கெட். அவங்களுடைய நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊர்ல போய் விளையாடக்கூடிய மலான் பட்டேல் நினைக்கிறேன் அவரோட பேரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் வந்து இந்தியால பிறந்தவர், குஜராத்ல விளையாடினவர். அதுக்கப்புறம் அங்க போய் செட்டில் ஆயிருக்காரு. ஹி இஸ் பிளேயிங் வண்டர்ஃபுல் கிரிக்கெட். ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான கேப்டன்சி. சோ அந்த மேட்ச் பத்தி நம்ம இன்னும் டீடைலா பேசுவோம். அதே மாதிரி அவங்களோட நெட்ரவால்கர் நினைக்கிறேன், அவரோட போலர் ரொம்ப அழகா போடுறாரு. அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர். அவரும் வந்து மும்பைக்கா விளையாடி இருக்காரு நினைக்கிறேன். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஆரக்கல் கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேற, கிட்டார் பிளேயர் வேற. சோ நல்ல கேம் ஆடினாங்க, டு சே ஷார்ட்லி ரொம்ப நல்ல கேம் ஆடினாங்க. ஆனாலும் இந்த பிரஷர் ஏன் மவுண்ட் ஆயிருக்குன்னா நீங்க சொன்ன அந்த வார்த்தை ஒரு அப்செட்டுக்கு பின்னாடி வந்திருக்காங்க அப்படிங்கிறது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நம்ம இன்னும் டீடைலா பேசணும். T20 பொறுத்த வரைக்கும் பிரதர் அப்செட்ன்ற வேர்டே கிடையாது. இதை வந்து நான் இன்னொரு சேனல்ல கூட சொல்லியிருந்தேன். குவாலிஃபை ஆயிருக்கிற 4x5 20 டீமுமே நம்ம பாராட்டணும். 20 டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆனா கிவன் டே, இதை நான் சொல்லல, தோனி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி T20 பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆன டீமுக்கே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா ஆனா கிவன் டே ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சூப்பரா விளையாடுங்க அந்த டீம் ஜெயிக்கும். அது பப்புவா நீங்கினே இருந்தாலும் சரி, ஓகேங்களா. சோ ஆனா கிவன் டே ஒருத்தர் சூப்பரா விளையாடிட்டாரு, திடீர்னு அவர் அவுட்டே பண்ண முடியல, 60 பால் 120 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அந்த டீம் எப்படி இருந்தாலும் வின். புரியுதா உங்களுக்கு? சோ அது வந்து அதுவும் எஸ்பெஷலி பேட்டிங், செகண்ட் பேட்டிங்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்புவா நியூகினியோட ஆடுறோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூப்பரா வந்து அவங்கள வந்து இது பண்ண விட்டுருன்னு சொல்லுங்க. அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு டீம் பண்றாங்க, பப்புவா நியூகினிக்கு எதிராக ஒரு டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, நல்லா விளையாடுறாங்க. பப்புவா நியூகினி ஓரளவு போலிங் போறாங்க, ஒரு 180 டார்கெட் ஊத்துறோம் போதும் அந்த டீமுக்கு எல்லாம் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு பேட்ஸ்மேன் வராரு, 60 பால் 130 ரன் அடிக்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க? சோ ஆன் அ கிவன் டே எனிதிங் கேன் ஹேப்பன் இன் T20ங்கிறதுனால நோ டீம் கேன் பி அண்டர் எஸ்டிமேட்டட்ங்கிறது கிரிக்கெட்டர்ஸ் நல்லா புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. பட் நம்ம ஒரு பேட்ரியாட்டிசமோட பார்க்கும்போது, ஒரு இன்வால்மெண்டோட பார்க்கும்போது நம்ம டீம் ஒரு சின்ன டீம்கிட்ட தோத்தா அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அதனால பாகிஸ்தான் இஸ் கம்மிங் அப் வித் பிகெஸ்ட் ப்ரெஷர். வேறஸ் இந்தியா நல்ல ஒரு விக்டரியோட வந்திருக்காங்க. அண்ட் பேட்டிங் சூப்பரா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. பட் அகைன் ஐ டவுட் அ லிட்டில் பிட் ஆன் தூபே.
ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பாண்டியா ஃபார்முக்கு திருப்பி வந்திருக்காரு. ஓப்பனிங் வந்து ஜெய்ஷ்வால் இறங்கணும், தூபே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஓப்பனிங் வந்து கோலி அண்ட் ரோஹித் சர்மா போறாங்க. ஸோ தூபே வந்து அந்த அளவுக்கு ரிலேபிள் ஆனா ஆடினா சந்தோஷம் தான். பட் ஐ ஹாவ் அ டவுட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டூ அண்ட் ஃப்ரோ பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நாளைக்கு மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். we will have to wait and see. நான் ஐ டோட்டலி ட்ரஸ்ட் ஆன் ரிஷப் பந்த். ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆஸ்திரேலியால வந்து இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் ஆடும்போது ஸ்கை வந்து சொதப்பி விட்டாரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து அவரும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. பட் தினேஷ் கார்த்திக் வரதுக்கு முன்னாடியே ஹர்திக் பாண்டியா அண்ட் கோலி புட்டான வண்டர்ஃபுல் பார்ட்னர்ஷிப். ஸோ அதுதான் வந்து நமக்கு மேட்சை காப்பாத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்வின் விட்டு அந்த வெல் லிஃப்ட் எல்லாம் மறக்க முடியாது. ஸோ we'll have to wait and see. நான் வந்து ஒரு நம்ம டிஃப்ரெண்டான பிளேயிங் 11 ஆடணும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. திடீர்னு ரிஷப் பண்ட் வந்து நம்பர் 1 ஆடுனாரு. நம்பர் 4 ஸ்கை அண்ட் நம்பர் 5 தூபே. அப்படி ஒரு வித்தியாசமான பேட்டிங் லைனப்பா இருந்துச்சு. இன்னொன்னு பவுலிங்லயுமே வந்து அக்சர் பட்டேல் அண்ட் ஜடேஜா ஒரே மாதிரியான லெஃப்ட் ஆர்ம் பேசர், ஒரே மாதிரி ஆல்ரவுண்டர் அவங்கள வந்து இந்தியா டீம் ஆட வச்சிருந்தது. ஏன் ஒரு குல்தீப் யாதவ் மாதிரி எப்பயுமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இல்ல லெக் ஸ்பின்னருக்கு வந்து நம்ம விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு அதிகம்னு எப்பயுமே T20ல பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு குல்தீப் யாதவுக்கு பதிலா அக்சர் பட்டேல் அவங்க பிரிஃபர் பண்ணது, இது பாகிஸ்தானுக்கு எதிரா இதே டீம் 11 இருக்குமா? இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா அது? கண்டிப்பா மாறணுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து சரி அன்னைக்கு விக்கெட் எடுத்ததுன்றது நம்ம ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்டா சொல்ல முடியாது. ஆனா பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும் போது யூ நீட் அ வெரி குவாலிட்டி ஸ்பின்னர். அக்சர் பட்டேலோட குவாலிட்டி ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் போலிங் ஸ்டைல்ல இருந்து ரிஸ்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன்ல இருந்து எல்லாமே அவர் பெட்டர். பட் ராகுல் டிராவிட் வந்து ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, எப்பவுமே எனக்கு பேட்ஸ்மேன் வேணும், பேட்ஸ்மேன் வேணும், பேட்ஸ்மேன் வேணும். நான் ஒரு நம்ம சேனலும் சொல்லியிருந்தேன், காமெடியா சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்பெசிபிக் மெடிக்கல் அட்டெண்டர் வந்து அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா எதுக்குன்னா அவருக்கு பேட்டிங் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஃபன்னா. பட் எதுக்குன்னா அவர் எப்பவுமே பேட்ஸ்மேன்ஸ் நிறைய கூட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த டோர்னமெண்ட்ல எல்லாருமே அப்படி நினைச்சாங்க. ஏன்னா T20 பொறுத்த வரைக்கும், அதுவும் இந்த 2 பிச்சர்ஸ் வெஸ்ட் இண்டீஸா இருக்கட்டும், USA இருக்கிற ட்ராக்ஸா இருக்கட்டும், பெரிய லெவல்ல ஸ்பின்னோ இல்ல பவுலிங்கோ சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு தாட்ல நிறைய பேர் எக்கச்சக்க பேட்ஸ்மேன்ஸோட வந்தாங்க. நீங்க பாகிஸ்தானுமே 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்திருந்தா கூட அவங்க ஸ்பின்னர்ஸ் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. ஆஸ்திரேலியா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா கடைசியில ரிசல்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு. நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிற டீம் நீங்க கிளியரா பாக்குறீங்க. ஆப்கானிஸ்தான் 3 ஸ்பின்னர்ஸோட போறாங்க நியூசிலாந்துக்கு எதிராக. அண்ட் இட் கேவ் தம் ஒரு ஸ்பின். ரஷீத் கான் 4 விக்கெட் எடுத்தாரு. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் போலர் நல்ல பேஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலர். நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். பேஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலர் 4 விக்கெட் எடுத்தாரு. சோ தே லிட்டரலி கேவ் அ சர்ப்ரைஸ். அதுவும் அவர் ரொம்ப நல்ல போலிங் போட்டுருக்கு. சோ இதே மாதிரி நீங்க மறுபடியும் அக்சர் அண்ட் இவரோட போனீங்கன்னா, நம்ம எப்படி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த 2022 வேர்ல்டு கப்ல வந்து ஒரு மிசரபிள் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுமோ, அதே மாதிரி we will end up. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஓபனர்ஸ் 2 பேரும் சொதப்புனாங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் சொதப்புனாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை வந்து 4 ரன்ல எல்லாம் அவுட் ஆயிட்டாரு. நல்ல ஸ்டார்ட்லாம் கொடுக்கல. பஸ் டு ரீகலெக்ட் அகைன் 36 ஃபார் 4 ஓவர் 37 ஃபார் 4 இஃப் ஐ எம் ரைட், பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல. அதுக்கப்புறம் பாண்டியாவும் கோலியும் சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸ்லோ பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலி. பெரிய லெவல் ஹிட்டிங் இல்ல, டார்கெட்டுக்கு தேவையான ஹிட்டிங் கூட இல்ல. கடைசி 2 ஓவர்ல 37 ரன் அடிச்சாங்க சூப்பர்பா. சரிங்களா? சோ அந்த ஒரு 2 6 ஆஃப் ஒரு ஓவர்ல அடிச்சாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல நமக்கு ஒரு நோபால் அட்வான்டேஜ் கிடைச்சது. அவங்க சொதப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பவுண்டரியோ 6 ஓவர் அடிச்சாரு. அண்ட் தென் த மேட்ச் கேம் டு அஸ். இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஓப்பனிங்ல ஒரு நல்ல பிளேயர் இருந்திருந்தா, நான் சொல்றது ஜெய்ஷ்வால் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இருந்திருந்தா அன்றைய டே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா KL ராகுல் வாஸ் நாட் இன் ஃபார்ம். ரொம்ப டெரிஃபிக்கா விளையாடிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப ரிஷப் பந்த் ஒன் டவுன் கொண்டாட பத்தி நீங்க பேசுறீங்க. ஐ திங்க் தட் இஸ் an advantage. ஆனா எனக்கு என்னன்னா, டவுன் தி ஆர்டர் அப்ப யார் விளையாடுவான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் பாண்டியா இஸ் இன் குட் ஃபார்ம். அதனால நம்ம வந்து இந்த மூவ நம்ம ஓகே கூட சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல ஒரு டவுன் தி ஆர்டர் பேட்ஸ்மேனா இவங்க நினைச்சு இப்படி ஒரு மூவ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஒரு பேட்ஸ்மேன் இல்லைனாலும் பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணி குல்தீப் யாதவ் எடுத்தே ஆகணும். இந்த ஒப்பீனியன் நானும் ஸ்டார்ட் பண்றேன். என்ன கேட்டா ஜெய்ஷ்வால மறுபடியும் ஓப்பனிங் போட்டு விட்டுட்டு இவங்க தூபேக்கு ரெஸ்ட் கொடுத்து விட்டுருவோம். அப்படி பண்ணினா நீங்க ரிஷப் பந்த் தைரியமா கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் இறக்கலாம் தேவைப்பட்டா கூட. சோ உங்களுக்கு ரிஷப் பந்த் அண்ட் பாண்டியா 2 பினிஷர்ஸ் இருப்பாங்க. இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வரும். நம்ம கோலிய வந்து இப்ப லாஸ்ட் அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடினாரு. ஆடிட்டு இஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் பிகாஸ் ஒரு 5 பால் தான் ஆடினாரு. அதுல விக்கெட்டை விட்டுட்டாரு. இந்த பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்ச்ல கோலியோட விக்கெட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும்? ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு வந்து நியூயார்க் பிட்ச் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் 8 ஓவர் வர ஸ்விங் ஆச்சு. ஐ திங்க் இந்தியா அங்கெல்லாம் அந்த மேட்ச்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கோலியோட விக்கெட் பாகிஸ்தான் மேட்ச்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும்? கோலியோட விக்கெட் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும்.
இதை நீங்க டாக்லைன்லயே போடுங்க. புரியுது. ஏன்னா தொடர்ந்து எல்லா வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்லயும் பாகிஸ்தான் கொட்டி வச்சிருக்காரு. இஃப் ஐம் ரைட். எல்லா வேர்ல்டு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 36 ரன். அது கூட டார்கெட்டே 130 தான். சரிங்களா? அதனால 36 ரன். மீதி எல்லா மேட்சும் இந்த மனுஷன் பச்சை கலரை பார்த்தாலே 50 அடிக்கிறாரு. கேமரூன் கிரீன் வந்து போலிங் பண்ணா 6 அடிச்சாரு. கேமரூன் கிரீன் ஏன்பா அப்படின்னு கேட்டா நீ கிரீன் பேர் வச்சிருக்காருன்னு சொல்லுவார் போல. அப்படி அடிக்கிறாரு. அது பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், எல்லா T20 வேர்ல்டு கப்லயும் செதச்சிருக்காரு மனுஷன், செதச்சிருக்காரு. அண்ட் ஹிஸ் ஆவரேஜ் இஸ் மோர் தென் 50. நீங்க ஒரே ஒரு மேட்சோட ஃபெயிலியர் வச்சு அவரை நீங்க இடம் போடாதீங்க. He is the master batsman of Indians current team undoubtedly. அண்ட் நாளைக்கு நீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாப்பீங்க. ஒருவேளை அவரோட விக்கெட் எடுத்துட்டா பாகிஸ்தான் அதான் சொன்னேன் சுதந்திர தினம் மாதிரி கொண்டாடும். ஏன்னா he will be the crucial point of the whole Indian batting lineup. ஓகேங்களா? அயர்லாந்துக்கு எதிராக சூப்பரா ஃபயர் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா விளையாடினாரு. அதனால we won with hands down. சரிங்களா? பட் இந்த மாதிரி ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல கோலி வில் பி த பெட்டர் பிளேயர். அவர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் பாரம் சுமக்கிறது கோலிக்கு புதுசு அல்ல. அவர் ரொம்ப 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 நல்லா பிரஷரை கையில எடுத்து விளையாடக்கூடிய கேம். அவர் எப்ப சொதப்பலா விளையாடுவார்னா அடப்போப்பா அப்படின்னு ஆடும்போது மட்டும்தான் சொதப்பலா விளையாடுவார். பட் அவர் 2 இடத்துல சூப்பரா விளையாடுவார். ஒண்ணு அவர் மேல ஓவர் பிரஷர் மவுண்ட் பண்ணா செமையா விளையாடுவாரு. 2வது யாராவது ஒருத்தர் அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க ப்ளீஸ் பாகிஸ்தான் இருந்து. அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்கன்னா கட்டகளி தான். அதனால நாளைக்கு ஐ எக்ஸ்பெக்ட், ஏன்னா அவர் தான் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார். நான் சொன்ன மாதிரி ஜெய்ஷ்வால் ஓப்பனிங் இறக்கிட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர்ல வந்து ரோஹித் சர்மா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா அழகா நின்று ஆடினாரு. பட் அது மேட்சை பொறுத்து நமக்கு டார்கெட் கம்மிங்கிறனால மேபி அவர் அப்படி பண்ணிருக்கலாம். அதுவும் கோலி அவுட்டுங்கிறனால அப்படி பண்ணிருக்கலாம். பட் இவங்க 2 பேர் வந்து கொஞ்சம் ஃபயர் பார் கொடுத்தாங்கன்னா கோலி 1 ஓவர்ல சூப்பரா அழகா நின்று ஆடுவார். அவர் ஓப்பனிங் இறங்கினாலுமே நின்றுதான் ஆடுவார். அதான் அவரோட ரோல். அப்பதான் ரிஷப் பந்த் கொஞ்சம் டவுனாவே கூட இருக்கலாம். இல்ல நேற்று போனா அதே பேட்டிங் ஆர்டர்லோட போனா கூட யாராவது ஒருத்தர் சொதப்பினா கூட கோலியோட ஒரு பாண்டியா மாதிரி ஒரு ஆளோ இல்ல ரிஷப் பந்த் மாதிரி ஆளோ கொஞ்சம் நின்று, இல்ல ஜடேஜா கூட கடைசியில கொஞ்சம் நின்று மேட்சை காப்பாத்தி கொடுப்பாங்க. ஏன்னா கோலி ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடும் போது கடைசி 4 ஓவர்ல எதுக்கு ஒரு ஆள் நின்னா போதும் அவர் அடிச்சு வெளுத்துருவாரு. சோ கோலி வில் பி த கீ. கொஞ்சம் அவுட் சைட் ஆஸ்டம் பால் அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இப்ப அவுட் சைட் ஆஸ்டம்ல மாஸ்டர் பண்றாரு. அழகா கவர்ஸ் அடிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே பாயிண்ட்லயுமே அடிக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஷைன் அப்ரீடியோட அவுட் சைட் ஆஸ்டம் பால்லையோ இல்ல அமீரோட அவுட் சைட் ஆஸ்டம் பால்லையோ அவுட் ஆகிற காலம் போயிடுச்சு. ஸோ ஹீ இஸ் பிளேயிங் அவுட் சைட் ஆஸ்டம் ஒண்டர்ஃபுல்லி. அதனால வந்து அது ஒரு பெரிய த்ரெட்டாவும் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிச்சில் அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோ சப்போர்ட்லாம் இல்லை. நீங்க அந்த நியூசிலாந்து சாரி யூஎஸ்ஏ இவங்களோட மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. அதே பிச் தான் நினைக்கிறேன், நல்ல சப்போர்ட் பண்ணிச்சு. பட் இட் வாஸ் நாட் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டெரிஃபிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நெட்ரவால்கர் ரொம்ப அழகா போலிங் போட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்மர் தான். ஆனா அவர் பேஸ் கண்ட்ரோல் பண்ணதுனால நல்லா போலிங் போட்டாரு. சோ பேஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் பாகிஸ்தான்ல அந்த அளவுக்கு இருக்காங்களா? பெரிய லெவல்ல இல்ல. ரொம்ப வேகமா போடக்கூடிய ஆட்கள் தான். அமீர் இஸ் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு ஷைன் அப்ரீடி அந்த அளவுக்கு பேஸ் கண்ட்ரோல்ல. ஒரு சில பால்கள் அழகா ஷார்ட்லாம் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா வந்து ஏதோ ஒரு ஏஷியா கப்ல ஒரு மேட்ச்ல வந்து ஷார்ட் பால் போட்டு தான் விக்கெட் எடுத்தாரு. சோ ஹி ஹாஸ் காட் தட் எபிலிட்டி. பட் நாட் அது வந்து அவருடைய பெரிய பவர் கிடையாது. சோ கோலி வில் பி ராக்கிங் டுமாரோங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இப்ப கடைசி கொஸ்டினா உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து என்னவா இருக்கும் நாளைக்கோட மேட்ச்? கண்டிப்பா இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்தியா பேட்டிங் எடுத்தாங்கன்னா they will score easily 180+ runs and பாகிஸ்தான் ஒரு 150 கூட சுருட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ரிஸ்வானோட விக்கெட் வில் பி த கீ. பாபர் அசம் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பாபர் அசம் அண்ட் ரிஸ்வான் நல்ல ஒரு ஓப்பனர்ஸா இருந்தாலும் பாகிஸ்தானோட பேட்டிங் லைனப் நான் வந்து ரொம்ப பெருசா அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். ஹிட்டர்ஸ் டவுன் த லைன் இருந்தாலும் அவங்க விக்கெட் எடுக்கக்கூடியதான் சொல்லியிருந்தேன். நீங்க பழைய வீடியோ விசிட் பண்ணி தெரியும். ஆனா பாபர் அசம் பொறுத்த வரைக்கும் ரன்ன பால் தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஜிம்பாபர் அசம்லாம் எல்லாரும் கலாய்க்கிறாங்க, நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ரன்ன பால் மாதிரி தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் ஹிட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த 40-55 அவர் எடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி இதே சினாரியோ தான் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் சேப்பாக்லயும் நடந்துச்சு. சோ அவரோட வீக்னஸ் எல்லாருக்கும் தெரியுது. ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினாலும் அவரோட விக்கெட் வந்து ப்ரெடிக்டபிளா எடுக்க முடியுது. நாட் ஆஸ் குட் அஸ் கோலி. அதனால வந்து பாபர் அசம் அண்ட் ரிஸ்வானோட ஓப்பனிங் உண்மையிலே டெரிஃபிக்கா தான் இருக்கு. ஐ மீன் ஒரு டெரிஃபிக் காம்பினேஷனா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து நோ லாஸ்ல கூட ஜெயிச்சாங்க. அது பழைய கதை. பட் இப்ப பாபர் அசமோட விக்கெட் எடுக்க முடியுது. ரிஸ்வானோட விக்கெட்டை தூக்கிட்டு ஃபக்கர் அசம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஃபக்கர் ஜமான் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா
இஃப்திகார் மட்டும் தான் மிச்சம் இருப்பாரு. இஃப்திகாரோட விக்கெட் எடுக்கிறது எப்படி நம்ம போலர்ஸ்க்கு தெரியும். ஜடேஜா கேன் போல் வெரி குட் பால் அண்ட் டேக் ஹிம். ஹர்திக் பாண்டியா கேன் டேக் ஹிம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, there is a very good chance that India first batting பண்ணி 180 plus எடுத்தா மேட்ச் கொஞ்சம் த்ரில்லிங்கா போகும். பட் தே கேன் டேக் ஐ மீன் தே கேன் ஃபினிஷ் பாகிஸ்தான் இன்னிங்ஸ் ஆல்சோ. இந்தியா சேசிங் பண்ணா அப்ப நீங்க ரிஸ்வானோட விக்கெட்டை டக்குன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கிரேட் அட்வான்டேஜ். அதே ஏன்னா வந்து இது சூப்பர் ஓவர் வந்து யூஎஸ்ஏலயே ரிஸ்வான் ஏன் கொண்டு வரல அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அப்கோர்ஸ் அவங்க இஃப்திகார் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சாங்க, பட் அவங்களோட விக்கெட் அழகா தூக்குனாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் இஃப்திகார் அவுட் ஆனா நினைக்கிறேன், பட் அழகா மேனேஜ் பண்ணாங்க. நெட்வொர்க்கர் வந்து ரொம்ப அழகா போலிங் போட்டாரு. நான் சொல்றது அந்த சூப்பர் ஓவர்ல. ஸோ பாயிண்ட் இஸ் நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது ரிஸ்வானோட விக்கெட், ஃபகசமானோட விக்கெட். பாபர் அசாம்க்கு ஒரு பக்கா பிளானோட போங்க. அவர் எப்படி இருந்தாலும் ஒரு 40 அடிச்சா கூட அவர் கம்மி பால்ஸ் தான் எடுக்க போறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாகிஸ்தான் பண்ற பட்சத்துல we will have to take them at least by 150 160. சேசிங்ல நம்ம கொஞ்சம் ஓப்பனிங் அழகா, அது வந்து கோலியே வந்தாலும் சரி, ரோஹித் சர்மா வந்தாலும் சரி, இல்லைன்னா நான் ஆசைப்படுற மாதிரி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா வந்தாலும் சரி, ஒரு 50+ ஓப்பனிங் கொடுத்துட்டீங்கன்னா இந்தியா வில் பை டிஃபால்ட். கண்டிப்பா bowling prediction ஒன்னு சொல்ல வேண்டியிருக்கு. bowling predictionல I expect Jadeja to perform very well tomorrow and I expect Arshdeep Singh டிஃபால்ட்டா வந்து இவர் நல்லா விளையாட போறாரு. யாரு? நம்ம பும்ரா. கண்டிப்பா அவருக்கு ஒரு விக்கெட் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா அவரோட 4 ஓவருமே கேர்ஃபுல்லா ஆடுவாங்க. சோ அவருக்கு ஒரு விக்கெட் எழுதி வச்சுக்கோங்க. மிஞ்சி போனா ஒரு பவுண்டரி 2 பவுண்டரி கொடுப்பாரு, ஒரு 6 ஒரு 4 அந்த மாதிரி கொடுப்பாரு. பட் அவர் bowlingல ரொம்ப நல்ல ரோல் பிளே பண்ண போறாரு. அண்ட் இவங்க சிராஜோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ வுட் சஜஸ்ட் கோ வித் another spinner. சிராஜுக்கு பதிலா நீங்க ஒரு சஹலை கூட எடுத்து போகலாம். குல்தீப் சஹல் ஒரு பேட்டிங் காம்ப்ரமைஸ் கூட பண்ணலாம். சிராஜ் பேட்டிங்னு சொல்லல, நான் சொல்றது குல்தீப்பை வந்து அக்ஷர் பட்டேல் பதிலா எடுத்து பேட்டிங் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், சஹல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர், 2 ஃபாஸ்ட் பவுலரோட ரிஸ்க் எடுத்து போகலாம். ஏன்னா பும்ரா, ஹர்ஷதீப் அண்ட் பாண்டியா, அப்ப கூட நம்ம 3 ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்கிறாங்க பாண்டியா போலிங் போடுற பட்சத்துல. அண்ட் பாண்டியா கேன் டெஃபினெட்லி டேக் விக்கெட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். ஏன்னா இஸ் ஆல்மோஸ்ட் அ மீடியம் பேசர். நிறைய மீடியம் பேசர்ஸ் இந்த T20 வேர்ல்ட் கப்லயே கலக்குறாங்க. நிறைய மீடியம் பேசர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக கலக்கி இருக்காங்க. சோ he can definitely make a difference. சோ 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர்னு இந்தியா போனா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜடேஜா will do some magic tomorrow. பாண்டியா கிட்ட, ஹர்ஷதீப் கிட்ட இருந்து ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா மேட்ச் முடியவும் நம்ம அடுத்த இன்டர்வியூ கண்டிப்பா எடுக்கலாம். ரொம்ப நன்றி bro. நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.